Dear plus one commerce students, good morning. Let us continue the chapter 23, Channels of Distribution. Today our topic is 23.10, Distinction between wholesaler and retailer. Distinction between wholesaler and retailer. மொத்த வியாபாரிக்கும் சில்லறை வியாபாரிக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்க்க இருக்கிறோம். The first one is link. Scale of operations, range of goods, dealings, purpose of selling, source of supply, and the last one is location. Okay, we will see them one by one. Link, இணைப்பு சங்கிலி. A wholesaler serves as a link between the producers and retailers. On the other hand, a retailer provides a link between wholesalers and consumers. Wholesaler is the first link, whereas retailer is the last link in the chain of distribution. மொத்த வியாபாரி உற்பத்தியாளரையும் சில்லறை வியாபாரியையும் இணைக்கிறார். மொத்த வியாபாரி உற்பத்தியாளரையும் சில்லறை வியாபாரியையும் இணைக்கிறார். ஆனால் சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரியையும் நுகர்வோரையும் இணைக்கிறார். ஆனால் சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரியையும் நுகர்வோரையும் இணைக்கிறார். மொத்த வியாபாரி முதல் இணைப்பு சங்கிலி ஆவார். மொத்த வியாபாரி முதல் இணைப்பு சங்கிலி ஆவார். சில்லறை வியாபாரி இறுதியான இணைப்பு சங்கிலின்னு சொல்லலாம். The second difference, scale of operations, செயல்பாட்டு அளவு. A wholesaler carries on the business on a large scale and requires huge capital. A retailer, on the other hand, deals generally on a small scale and the capital invested in retail trade is relatively small. மொத்த வியாபாரம் பெருமளவில் நடக்கிறதுனால தொழிலுக்கு பெருமளவு முதல் தேவைப்படுகிறது. மொத்த வியாபாரத்தை செய்கிறதுக்கு நிறைய பணம் வேணும், பெரிய நிதி தேவைப்படும், பெரிய அளவில் நிதி தேவைப்படும். ஆனால் சில்லறை வியாபாரம் சிறு அளவில் மட்டுமே நடக்கிறதுனால சிறிய அளவு முதல் தொகையே போதுமானது. Then the third one is range of goods, கிடைக்கும் பொருள்கள். A wholesaler generally deals in one commodity. A wholesaler generally deals in one commodity, but a retailer deals in large variety of goods and caters to the diverse needs of his end customers. மொத்த வியாபாரி ஒரே வகையான பொருள்களை மட்டுமே வாங்கி விற்கிறார். மொத்த வியாபாரி ஒரே வகையான பொருள்களை மட்டுமே வாங்கி விற்கிறார். ஆனால் சில்லறை வியாபாரி பலதரப்பட்ட நுகர்வோரோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பலவிதமான பொருள்களை வாங்கி விற்கிறார். சில்லறை வியாபாரி பல வகையான பொருள்களை வாங்கி விற்கிறார். டீலிங்ஸ், செயல்பாடு. A wholesaler generally sells goods to the retailers on credit, but a retailer usually sells goods to end consumers on cash basis. பொதுவாக மொத்த வியாபாரியை பொறுத்த வரைக்கும் அவர் கடன் பெயரில் விற்பனையை செய்வார். சில்லறை வியாபாரிகளுக்கு விற்கிறப்ப கடன் பெயரில் விற்பனையை செய்வார். ஆனால் சில்லறை வியாபாரி நுகர்வோருக்கு விற்கிறப்ப ரொக்கத்திற்கு விற்பனை செய்வார். பர்பஸ் ஆஃப் செல்லிங். A wholesaler sells goods for resale. A wholesaler sells goods for resale. On the other hand, a retailer sells goods for ultimate consumption or use. மொத்த வியாபாரி மறு விற்பனைக்காக பொருள்களை விற்பனை செய்கிறார்.
மொத்த வியாபாரி மறு விற்பனைக்காக பொருள்களை விற்பனை செய்கிறார். ஆனால் சில்லறை வியாபாரி நுகர்வுக்காக பொருள்களை விற்பனை செய்கிறார். சோர்ஸ் ஆஃப் சப்ளை, அளிப்பின் மூலம். A wholesaler buys goods from manufacturers and their agents in large quantities. On the other hand, a retailer generally buys goods from wholesalers and their agents in small quantities. மொத்த வியாபாரிகள் பொருள்களை முகவர் அல்லது உற்பத்தியாளர்கிட்டருந்து அதிக அளவில் வாங்குகிறார். மொத்த வியாபாரி பொருள்களை முகவர் அல்லது உற்பத்தியாளர்கிட்டருந்து அதிக அளவில் வாங்குகிறார். சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரிகிட்டேருந்து அல்லது அவரோட முகவர்கிட்டேருந்து சிறிய அளவில் பொருள்களை வாங்குகிறார். லொக்கேஷன், இட அமைப்பு. A wholesaler operates his business in big commercial cities and expands his business to different areas. A retailer operates in a smallest village and also big cities and locates his business in particular place of area. ஒரு மொத்த வியாபாரி தன்னோட வியாபாரத்தை பெரிய வணிக நகரங்களில் நிறுவி அதை சுற்றியுள்ள மற்ற பகுதிகளுக்கும் பரவ செய்கிறார். ஆனால் சில்லறை வியாபாரி சிறு கிராமத்திலிருந்து பெரிய நகரங்கள் வரைக்கும் தனது வணிக நிலையத்தை நிறுவி அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வணிக நடவடிக்கைகளை செய்கிறார். Concludingly, channels of distribution facilitate transfer of goods and services. It enables free flow of goods and services from the producer to consumer. பொருள்களையும் சேவைகளையும் விநியோகிப்பதை வழங்கல் வழிகள் எளிதாக்குகிறது. பொருட்களும் சேவைகளும் உற்பத்தியாளர்கிட்டேருந்து நுகர்வோருக்கு தடங்கலின்றி சென்றடைய இந்த வழங்கல் வழிகள் மிக முக்கிய பங்காற்றுகிறது. Okay students, thank you.